அனைவருக்கும் வணக்கம். அழகர் என்ன பட்டு உடுத்தப் போகிறார்? அதாவது பார்த்திங்கன்னா, அழகர் ஆற்றில் இறங்கும்போது என்ன வண்ணத்தில் பட்டு உடுத்தி வருவார் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் உள்ளன. அதாவது முதல் நாள் அர்ச்சகர் கனவில் இன்னா வண்ணப்பட்டு என்று சொல்லி அர்ச்சகர் அந்த வண்ணம் சாற்றுவார் என்று கூறுகிறார்கள். இன்னொரு விதமாக அழகரின் பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. எப்படி? அதாவது அழகருக்கான ஆடைகள், அலங்கார பொருட்கள் அனைத்துமே ஒரு பெரிய மரப்பெட்டிக்குள் இருக்குமாம். இந்த பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்குமாம். கோயிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கையை விட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அவர் கையில் எந்த வண்ணப்புடவை வருகின்றதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அவருக்கு அணிவிக்கப்படும். அழகர் எந்த வண்ணப்புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது என்பது நடைபெறும். அதாவது பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்குமாம். சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது, நாட்டில் அமைதியும் இருக்காது. அதே போன்று வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்குமாம். மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுமாம். இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டு உடுத்தி வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை ஆற்றில் கள்ளழகர் விழா காண்பது போலவே மானாமதுரையில் சுந்தரவரதரும் பரமக்குடியில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளும் ஆற்றில் இறங்குகிறார்கள். இந்த வருடம் அழகர் என்ன வண்ண பட்டு உடுத்தி வருகிறார் என்ற ஏக்கம் அனைவரிடமும் உள்ளன. நன்றி.